நெக்ஸ்ட் ஜென் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 4 கிரக சேர்க்கைகள் இந்த உலகில் நிகழ்த்தும் ஜாலங்கள் பார்க்க போகிறோம். கும்பராசியில் நடக்க போகுதுங்க. அப்போ கும்பராசிக்கு மட்டும் இல்லை, 12 ராசிக்கு நடக்கும். ஏன் உங்கள் ராசிக்கு நடக்க போகுது? இப்போ உங்கள் ராசிக்கு கும்பத்தில் இருக்கிற கிரக சேர்க்கைகள் என்ன பண்ணுது? சார், ஒரு கிரகம் அள்ளி கொடுக்க காத்திருக்கு, ஒரு சில கிரகங்கள் பாதிப்பை கொடுக்கும். இந்த கிரக சேர்க்கையில் உலக அளவில் பார்த்துருப்போம். 5 கிரக சேர்க்கை தனுசில் நடக்கும்போது கொரோனா வந்தது. என்னங்க நல்லது சொல்லுங்கன்னு. அப்போ இதே மாதிரி நல்ல கிரக சேர்க்கைகள் இப்போ வந்திருக்குது. 2ம் கலந்த கிரக சேர்க்கை. அப்போ பாதி விஷயத்துக்கு சூப்பராக கொடிகட்டு பணம் தரலாம். ஒரு சில விஷயங்கள் கவனிச்சுக்கணும். விளையிறோம் அப்படின்னு. ஒவ்வொரு மனிதனுக்கும் பார்த்திங்கன்னா அடிப்படை தேவைகள் பூர்த்தி ஆகுமா ஆகாதாங்கிறதாங்க பிரச்சனை. ஃபஸ்ட்டு பார்ப்போமே, ஒரு மனிதனுக்கு பார்த்திங்கன்னா சார் திருமணம் இருக்கா இல்லையா, இது கூட்டு என்ற விஷயம் எப்படி இருக்குது, இணைந்து செயல்பட முடியுமா இல்லை, கௌரவமாக வர முடியுமா, கைப்பிடி நிலமாவது எனக்கு அமையுமா, இந்த மாதிரி கேள்விக்கு இந்த காலகட்டத்தில் விடை உண்டு. குறிப்பாக சார் வேலை விட்டுறலாம் போல் இருக்குது, வேலை ரொம்ப ப்ரெஷராக இருக்குது. ஏன் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, குறிப்பாக அரசாங்க அதிகாரிகள் இருப்பவர்கள் ரொம்ப ப்ரெஷரில் சார் வேலையை விட்டுட்டு வேறு வேலையை பார்க்கலான் இருக்கோம். இதில் நிரந்தர வேலை கிடைக்குமா இல்லையா, வெளிநாட்டுக்கு போயிடலாமா, இந்த மாதிரி மனிதனுக்கு ஒரு தீராத புது வியாதி ஒன்று வந்திருக்கு. அதை போக்க இந்த காலகட்டம். அந்த வியாதி என்ன தெரியுமா? ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம். யாரை கேட்டாலும், ஈவன் குழந்தைகள் வரைக்கும் கேட்டுட்ருக்காங்க. சார் என்ன சார்னு, இதுதாங்க அது பிரச்சனை. இந்த காலகட்டத்தில் தன் சொத்தை கவர்மெண்ட் எடுத்துக்குமா எடுத்துக்காதா, அடகு வைத்த பொருளை மீட்க முடியுமா முடியாதா, திருமணம் சம்மந்தப்பட்டதுக்கு ஏன் திருமணம் வரைக்கும் போய் நின்னது, பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் சம்பாரித்து வேலையாட்டும் கடனை அடைச்சிட்ருக்கேன், நான் மீண்டு வரலை. குழந்தை இல்லாத எண்ணிக்கை இன்றைக்கி கோயிலில் இருக்கிற நிகரான கூட்டம் ஐவிஎஃப் சென்டரில் இருக்குது இல்லையா? அப்போ என்ன காரணம்? உங்கள் ராசிக்கு என்ன சொல்லுது? எப்படி மாற்றம் பண்ணலாம்? சார் சம்பாதிக்கிறேன், கையில் நிற்க மாட்டேது, எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் முயற்சி பண்ணுறேன், என் தகுதிக்கு தகுந்த வேலை கிடைக்கலையே, கௌரவம் இல்லையே, சொந்த பந்தத்துக்கு முன்னாடி நிற்கணுமே என்கிற போராடுற எண்ணங்கள் இந்த ராசிக்கு இருக்குது இல்லையா? அப்போ இந்த காலகட்டத்தில் 4 கிரக சேர்க்கையில் 11ஆம் இடத்தில் காலபுருஷனுக்கு நடக்கும் காலகட்டத்தில் அப்படியே ஒரு யூட்டர்ன் போடுங்க, டேர்னிங் பாயிண்ட் மாதிரி. சார் இந்த காலகட்டத்தில் நம்ம பல விஷயத்தை சாதிச்சுக்கலாம். ஒரு சில விஷயம் சொல்ல போகிறேன். சார் இதை விட்டுருங்க, இதை வேண்டாம், இதை விட்டு வெள்ளைக்கு நின்றுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அதை சொல்லுவாங்களே கிரிக்கெட்டில் வெல் லெஃப்ட் விடுற மாதிரி விட்டுட்டோம், அது பாட்டு போட்டோம். அதையும் தெரிஞ்சுக்கணும். இதுதான் இந்த காலகட்டங்கள். ஏன்னா சூரியன், செவ்வாய், ராகு இந்த காலகட்டத்தில் ரயில் சம்மந்தப்பட்டதை நம்ம கேட்க போகிறோம். மலை பிரதேசத்தில் நடக்கிற விஷயம் இருக்குது. அரசியல் சட்டத்திட்டங்கள், உலகில் வெப்பம் சம்மந்தப்பட்ட எரிமலை குழம்பு சொல்லுவோம், அங்கங்கே தீப்பிடிச்சி எறிகிறது, இந்த மாதிரி இதெல்லாம் மைனஸ். அப்போ மக்களாகிய நமக்கு அரசுக்கு எதிராக செய்கின்ற விஷயம் சக்ஸஸ் ஆகும். மக்கள் போராட்டங்கள் இதாகும். நம்ம நகை விலை கூடுது, கவர்மெண்ட்டில் நிறைய டேக்ஸ் போட்டிருந்தாங்க, இப்போ அதுக்கெல்லாம் பெனிஃபிட் கிடைக்கிற காலகட்டங்கள். அப்போ இதே இது ஒரு மனிதனுக்கு எலும்பு சம்மந்தப்பட்ட கேன்சர் சம்மந்தப்பட்டது, அதுக்கெல்லாம் மாற்று வைத்தியங்கள் வருகிற காலகட்டமாக இருக்கு இல்லையா? இதை பற்றி தெளிவாக பார்ப்போம். மொத்தம் உலக அளவில் மாறுதல் நடக்கிறது. நம்ம ராசிக்கு என்ன நடக்குது, நம்ம குடும்பம் அடிப்படை தேவைகள் பூர்த்தி அடைகிறது என்ன, ஜெயிச்சிருவேனா இல்லையா அப்படிங்கிறது கேள்விக்கு இதோ வீடியோ. சரி, முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சீர்மிகு சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசிக்கு 7இல் நடக்கின்ற கிரக சேர்க்கைகள் சூரியன், செவ்வாய், புதன், ராகு. சார் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும், குடும்பத்துக்கு ஒரு சிம்மம் வந்தால் குடும்பம் செழிப்படையது. எப்படி சார்னா, சிம்ம ராசி தான் பார்த்திங்கன்னா சூரியன் சொல்லுவோம். இந்த ராசி மற்ற எல்லா கிரகத்துக்கும் மொழியை கொடுத்து வாழ வைப்பது போல் இந்த ராசி இருக்கும். ஒன்று அறிவு ரீதியாக சப்போர்ட் கொடுக்கும். திடீர் நண்பர்களாக இருந்தாலும் உறவுகளாக இருந்தாலும் இந்த ராசி ஃபஸ்ட்டு சிம்ம ராசிக்காரங்களை ஃபஸ்ட்டு ஃபோன் கால் சிம்ம ராசிக்கு அடித்தா ஹெல்ப் பண்ணிடுவாங்க, ஐடியா கொடுக்கும், ஒரு சிலர் தகவல் கொடுப்பாங்க, பர்ஃபெக்டாக இருக்கும். அரசாங்கம், நிர்வாகம் பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த ராசிக்கு ரிஸ்க் எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். கால்குலேட்டிவ் ரிஸ்க்காக இருக்கும். அதுதான் இந்த ஹைலைட். லாபம் இயற்கையாகவே இந்த ராசிக்கு உண்டு. பொறுமையாக யோசித்து செய்கிற சிம்மம் ஜெயித்து கொண்டே இருக்கின்றன. என்ன கொஞ்சம் பதட்டப்பட்டோ கொஞ்சம் இதாக இருந்தால் மட்டும் தான் மாட்டிக்கிறாங்க. இயற்கையாகவே இந்த ராசிக்கு அவ்வளோ வளர்ச்சி. இப்போ இந்த கிரக சேர்க்கையில் பார்ப்போம். முதல்ல சார் உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி 8இல் இருக்கார். 6-8 சம்பந்தம்னா நிறைய பேருக்கு வேலையில் மாறுதல் ஏற்பட போதும் அர்த்தம். இப்போ வேலையில் இருக்கிறவங்களாம் கவனிக்கணும். சார் திடீர்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, போகலாமா, திடீர்னு ட்ரை பண்ணுறேன். அப்போ ஏதோ ஒரு மாறுதல் ஏற்படும் இந்த காலகட்டம். இதை பயன்படுத்தியவர்கள் ஜெயித்து விடுவீர்கள். ஆனால் பார்த்து கொண்டே இருக்கணும், கண்குத்தி பாம்பாக பார்க்கணும். எங்கே வேலை, என்ன நடக்குது, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன, ஒரு இன்டர்வியூ இருக்குது, இங்கே நல்லா தான் இருக்கேன், இன்னொன்று ட்ரை பண்ணி பார்க்கலாமா, ஃபேமிலிக்கு நல்லா இருக்குமா, என் குழந்தைக்கு நல்லா இருக்குமா, சம்பள ரீதியாக நல்லா இருக்குமா, இந்த மாதிரி ஒரு ஜாபில் ஒரு சேஞ்சு ரிஸ்க் எடுக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. சார் கிடைக்குமா? 6க்கு 2ஆம் ஸ்தானத்தில் நிறைய கிரகம் இருக்கும்போதுங்க வாய்ப்புகள் அள்ளி வரும். அப்போ இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் படியும் பார்த்து தான் முடிவு எடுக்கணும். இப்போ வாய்ப்புகள் உண்டு. ஆனால் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு டபுள் டியூட்டி தான்.
என்னங்க இப்படி சொல்லுங்க? ஆமாம். 6, 8 சம்மந்தப்பட்டால் ஃபாரின் டைமில் வேலை பார்க்க வேண்டி வரும். கொஞ்சம் இரவு நேரங்கள் வேலை செய்கிற மாதிரி வந்துடும். ஆனால் நிச்சயமாக வேலை உண்டு, வாழ்க்கையில் வளர்ச்சியும் உண்டு. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இந்த கிரகம் இருக்கே, திருமணத்துக்கு எப்படி சார்? திருமணத்துக்கு இந்த காலகட்டம் உகந்த காலகட்டம் அல்ல. மேரேஜுக்கு இந்த ஏன்னா சூரியன், செவ்வாய், புதன், ராகு வரும்போது திருமணத்தில் மனஸ்தாபம் தான் வரும். என்ன சார் அப்படி சொல்லுங்கள்? நிச்சயமாக திருமணத்துக்கு வெயிட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சில மாதங்கள் கழித்து பார்த்துக்கலாம். இல்லை இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் பாருங்கள். இந்த நேரத்தில் திருமண பேச்சுவார்த்தை வரைக்கும் போய் நின்றுருக்கா இல்லையா? முடிவாகுதுன்னு நினச்சேன் சார், எங்களுக்கு ஓகேன்னு தோணுச்சா நாங்கள் இல்லைன்ட்டாங்க. ஒரு சிலர் எப்போ பதில் என்ன, எங்களுக்கு வர ஜாதகமெல்லாம் ஒன்றும் ஒத்து வரா ஜாதகம், நினச்ச ஜாதகமே வரல, இது மாதிரி இயங்கிட்டு இருக்கலாங்க இல்லையா? ஏன்னா சரியான காலம் சொல்லி. ஆனால் குறிப்பிட்ட நான் இதுக்கு ராகுக்கு எது பரிகாரம் கொடுத்துருக்கேன். கிரகண காலகட்டத்தை அன்றைக்கி சூரிய வழிபாடு, அந்த கிரகணம் கோயில் திறக்கும்போது வழிபாடு பண்ணும்போது தந்தை வகை தோஷம், தாய் வழி தோஷம், ஏதோ ஒரு தோஷங்கள் விளக்குவது. இந்த நேரத்தில் தீர்த்தங்கள், கோயில் தீர்த்தங்கள் இல்லை வீட்டில் இருக்கிற தீர்த்தங்கள் அனைத்தும் வீட்டில் தெளித்து விடுறது. வீட்டில் நிறைய தீர்த்த டப்பா வச்சுருப்பீங்க, தெளித்து விட்டுட்டு குளிக்கும்போது பயன்படுத்தி பாருங்கள், அந்த தோஷங்கள் விலகும். திருமணம் சம்பந்தப்பட்ட தடை விலகு காலகட்டம். குறிப்பாக திருமணத்துக்கு 2வது திருமணம், அதையும் கவனமாக இருக்கணும். ஆனால் பூர்வீக ரீதியான சொத்துக்கு கோல்டன். சார் பூர்வீக ரீதியான சொத்து இருக்குது, பேசலான் இருக்கோம், கிடச்சிருமா? எழுத்து பத்திரம் போடுறான், திருத்து பத்திரம் போடுறான், நல்லபடியாக இருக்குங்க. இதே மாணவர்களுக்கு என்ன விஷயம்னா, மாணவர்கள் சார் வேலை கிடைக்குமா, கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணலாமா? பொதுவாக அரசு, அரசாங்க அந்த சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லா இருக்குது. ராகு இருக்கனால கொஞ்சம் கவனித்து யோசிச்சு பண்ணணும். ஆனால் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எக்ஸாம் சூப்பராக இருக்குது. இப்போ மாணவர்களுக்கு என்னென்னா, இன்டர்ன்ஷிப் மாதிரி கிடைக்குமா கிடைக்காதா? இது காலேஜ் படிக்கிறவங்களுக்கு. +1 +2 முடிக்கிறவங்கள, சார் என்ன சப்ஜெக்ட் எடுக்கணும், +2 என்ன எடுக்கலாம், காலேஜ் என்ன எடுக்கலாம், எந்த காலேஜ் எடுக்கலாம், எவ்வளோ கட் ஆஃப் வருமா வராதா, மேனேஜ்மெண்ட்டில் சேர்ந்துடலாமா, இல்லை ஆன்லைன் சம்மந்தப்பட்ட கோர்சஸ் மாதிரி ஸ்டைலில் படிக்க வேண்டியது இருக்கா, எங்கே படிக்கணுங்கிறதுக்கு குழப்பங்கள் உண்டு. மாணவர்கள் இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பி பார்த்து தொழில் ஸ்தானம் எப்போ அப்படின்னு பார்த்து போனோம். நிறைய பேர் படிச்சுட்டு வேறு சப்ஜெக்டில் இருக்காங்க, கோட்டா கிடைக்குமா இல்லையா? அப்போ சொல்லுவோம், இந்த இந்த ஃபீல்டு இருக்குல்லையே ஜெயிச்சு வந்துடலாம். அப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது சார் உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி சுக்கிரன் 8இல் உச்சம் பெறுகிறார். 10, 8 சம்பந்தம் தவறவிட்ட வாய்ப்பை அனைத்தும் பிடிக்கலாம். சார் வேலையில் ஒரு சின்ன சிக்கலாக இருக்குது, புது விஷயம் இருக்குது. இப்போ புது ஆல்ரெடி செஞ்ச விஷயத்தை அதிகப்படுத்தலாமே தவிர புது விஷயம் வேண்டாம். புதுசாக முயற்சி பண்ணி 8ஆம் இடம் சம்மந்தப்பட்டாலே பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும். செஞ்சதை ரிப்பீட் பண்ணலாம், புது விஷயங்கள் மட்டும் வேண்டாம். ஆனால் புது நபர்கள், புது அறிமுகமாக இருக்கும், அதிலிருந்து சிக்கல்கள் தீர்கிற காலகட்டம். இப்பொழுது ரொம்ப நாளாக ஒரு கோர்ட்டு கேஸு, ஒரு பிரச்சனை, டிஸ்பியூட் மீண்டு வர காலகட்டம் உண்டு. சார் பணம் வருமா வராதா? சார் பொதுவாக கூட்டு என்ற விஷயமும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரும், உங்களுக்கு யார் தர வேண்டிய பணம் தருகிற காலகட்டம். லோன் கிடைக்கும், லோன் அடைக்க வாய்ப்பு உண்டு, உங்களுக்கு தரேன்னு உறுதி கொடுத்த வாய்ப்புகள் உண்டு. ஒன்று சொத்து ரீதியாக, பூர்வீக ரீதியாக ஏதோ ஒரு வகையில் வர வாய்ப்புண்டு. உங்களுக்கு விளம்பரப்படுத்த வேண்டிய காலகட்டம். ஆன்லைன், சோஷியல் மீடியா இந்த மாதிரி இருக்குது. ஒன்று வேலையோ பிஸ்னஸோ விளம்பரங்கள் கொடுத்து உங்களே வளர்ச்சி அடைய வேண்டிய காலகட்டம். இப்போ கோயில் கும்பாபிஷேகங்கள்லாம் ஒன்று கிடைக்குங்க. கோயில் கும்பாபிஷேகம் இருக்குது, ஹில் ஸ்டேஷன் போக வேண்டியது இருக்குது, கோயிலுக்கு கொடுக்க வேண்டிய நிறைய வேண்டுதல் இருக்குது, அதெல்லாம் நிறைவேற்றும் காலகட்டம். சொந்த பந்தத்தில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் அதெல்லாம் அட்டன் பண்ணி பாருங்கள், உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றம் இருக்கும். ஹெல்த் தான் பார்த்துக்கணும். ராசி உணவு சம்மந்தப்பட்டது, ப்ரெஷர் சம்மந்தப்பட்டு, எலும்பு சம்மந்தப்பட்டதாக இருக்குது. வண்டி வாகனத்தில் பார்த்து போகணும். பொதுவாகவே இந்த டக்குன்னு கொஞ்சம் கிராக் ஆகிறது, கரண்ட்டு சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் பார்க்கணுங்க சார். ப்ளஸ்ஸு அதெல்லாம் ப்ளஸ், இது கவனிக்க வேண்டியது. உங்கள் லைஃப் பார்ட்னரை, அதாவது ஆணாக இருந்தால் மனைவி, பெண்ணாக இருந்தால் அவங்க கணவர், அவரிடம் பொறுமையாக பேச. இந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வந்து பொறுமையே சேர்த்து வைக்கக்கூடியது. இந்த நேரத்தில் முருகர் சம்மந்தப்பட்ட வழிபாடுகள்லாம் கொஞ்சம் பண்ணிக்கங்க, மாறுதல் ஏற்படும். அப்போ இந்த காலகட்டத்தில் முதல் மேல் புனையாக இருப்பதால் கவனமாக பயன்படுத்தி வெற்றி வகை சூடுங்கள். நெக்ஸ்ட் ஜென் நேயர்களே, இப்போ பார்த்தீங்களா, இந்த இத்தனை ராசி ரீதியாக பார்த்தது எல்லாமே கோச்சார பலன்கள். உங்கள் இண்டிவிஜுவல் ஜாதக ரீதியாக பார்க்கும்போது, சார் நான் ஜெயிச்சிருவேனா, என்ன மணிவாளிகள் சார், எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு உண்டுங்க. தீர்வு இல்லாதல்ல, என்ன பரிகாரமோ தக்க விஷயங்கள் செய்தால், கோயில் ரீதியாக, கோயில் வழிபாட்டு ரீதியாக, எந்த காலகட்டத்தில் ஜோதி ரீதியாக சொல்லும்போது இந்த நேரத்தில் பஸ் வரும், ஏறிக்க, இன்றைக்கி மழை வரும், கொடை எடுத்துக்க, அந்த மாதிரி பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய இருக்கும். யாருக்கா ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும், ஸ்க்ரீனில் தெரியாத எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக அப்பாயின்மெண்ட் முறையில் உங்களுக்கு தரப்படும். ஒரு விஷயங்க, நான் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பேட்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் கைடுங்க. இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்தாற்போல் ஜோதிடம், அனைவரும் ஜோதிடம் கற்றுக்கணுங்கிறதுக்கு உண்டான எழுதப்பட்டது. எளிமையாக இந்த ஜோதிடம் படி தான் கிரகங்கள், கிரக சூட்சமங்கள், நட்சத்திரங்கள், நட்சத்திர சூட்சமங்கள், அடிப்படை விஷயங்கள் நிறைய, ஈவன் பெண்கள் நிறைய பேர் இந்த புக்கை வாங்கியிருக்காங்க. அதான் சிறப்பு. இது அமேசான், ஃப்ளிப்கார்ட், கூகுளில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள்.
இந்த புக்கு உங்களுக்கு நிச்சயமாக பெரிய அளவுக்கு பயன்படுத்தும். இப்போ ஜாதக ரீதியாக கோச்சார ரீதியாக சொன்னது ஒரு 30-40%. ஜாதக ரீதியாக பார்த்து சரியான பயன்படுத்த சார், குழந்தை ரீதியாக, திருமண ரீதியாக, வேலை வாய்ப்பு, சொத்து சுகங்கள் சேர்க்கறதுக்கு, நானும் சமூகம் அந்தஸ்தில் பெரிய உயர் பதவி வர, எனக்கு இருக்கிற சிக்கல்லேருந்து மீண்டு வர, கடன் தொல்லையிலேருந்து மீண்டு வர வழி பிறக்க வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. ரைட். யாருக்காவது பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.